Hi everyone, good evening, welcome. எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் இன் ஃபியூ மினிட்ஸ். நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. கெட் ரெடி. கனெக்டட் மெசேஜ் உங்களோட ரெஸ்பெக்டிவ் குரூப்ல வந்து கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. அண்ட் ஷேர் த லிங்க் வித் எவ்ரி ஒன். இன்னைக்கு வீடியோ ஆன் டே. இஃப் யூ நாட் ட்ராவலிங், யூனோ நீங்க வெளியில இல்லை, இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ், உங்களால டிரைவ் பண்ணல, டிராவல் பண்ணல அப்படின்னா யூ கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் வீடியோ. லெட்ஸ் இதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுவோம். சண்டே செஷன்ஸ்ல யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு செஷன் அட்டன் பண்ணலாம். ரெடியா? ரெடியா? எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டாச்சா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? We had wonderful, Queen session, Queen cookware session இருந்துச்சு. It was so good. ஷெஃப் வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணாங்க. we enjoyed it. நிறைய பேர் யூஸ்வலாக this is the first time for me. நான் வந்து இந்த ஷெஃபோட செஷன்ஸ் முன்னாடி அட்டன் பண்ணியிருக்கேன். ஐம் டாக்கிங் அபவுட் கோவிடுக்கு முன்னாடி இந்த செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, பெங்களூர்ல வந்து we had this kind of sessions. பெங்களூர்ல வந்து மல்டிபிள் டீம்ஸ்ல இருந்து வருவாங்க. அப்பயே வந்து நம்பர்ஸ் கம்மியா இருக்கும். நேற்று லேம்ப்ளைட்டர்ஸ்ல மட்டும் we had huge numbers. Amazing. So proud of you all. I know whomever had attended, எல்லாருமே வந்து they had அவங்களோட யாராவது அக்கம்பெனி பண்ணாங்க. and there were a lot of new people attending the session. அமேசிங்கா இருந்துச்சு. அண்ட் ஃபுட் வாஸ் வண்டர்ஃபுல். நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. அமேசிங் ப்ராடக்ட் செக்மெண்ட் அது. we have to make use of it. டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு குவீனை பற்றியும் பேச போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் we would like to start with something else, ரைட்? நேற்று நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னோ நிறைய செஷன்ஸ் பண்ணுறோம். நிறைய பேரை எம்பவர் பண்ண ஆரம்பிச்சாச்சு அக்ராஸ் wherever we are, right? நிறைய நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய செஷன் பண்ணுறாங்க. டு ஸ்டார்ட் வித் எஸ்டர்டே வந்து காயத்ரி வந்து வேலம்மாள் ஸ்கூல்ல வந்துட்டு she did a session, ஒரு ஆப்டிமல் ஹெல்த் செஷன். கிட்ஸை வந்து கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபேக்ட் ஒரு ஒரு 3 கிளாஸ் 3, 4 and 5th கிரேட் கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அண்ட் நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. காயத்ரி will let us know எப்படி வந்து அந்த செஷன் அரேஞ்ச் பண்ணாங்க அண்ட் எப்படி வந்து செஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாம ஏன் இந்த செஷன்
ரைட். ஐடியலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீடர்ஸ் எல்லாருமே வி ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் தோஸ் செஷன்ஸ், ரைட்? அந்த செஷன் வந்து யூனோ நாம வந்து வி ஆர் பில்டிங் ஆர் செல்ஃப். நாம நிறைய லேர்னிங் எடுத்துட்டு தான் அந்த செஷன் பண்ண போறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு பில்டர்ஸ் இல்லையா? நாம வந்து நம்மள பில்ட் பண்ணிக்கணும். அண்ட் நாம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா எம்பவர் பண்ண ஆரம்பிப்போம். வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் திஸ் கம்யூனிட்டி, ஹெல்ப் திஸ் சொசைட்டி டு பிகம் பெட்டர். தட்ஸ் த அல்டிமேட் கோல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இங்க இருக்க அத்தனை பேருமே அதுக்கு ரெடி ஆகணும். ப்ராக்டிஸ், ஏன்னா வி ஹேவ் டு டூ சம்திங் ஆன் டெய்லி பேசிஸ். டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வி ஷுட் பி ஏபிள் டு டூ இட், ரைட்? ஸோ பிஃபோர் ஐ பாஸ் இட் ஆன் டு காயத்ரி, லீடர்ஸ் யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? எனிபடி? கேம்ஸ், முத்து, முத்து ஜேபி கேம்ஸ், சாய் கேம் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், முத்து ஜேபி கேம் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். யா, ஓகே. இஃப் தெர் இஸ் நத்திங் எல்ஸ் ஐ வில் இன்வைட் காயத்ரி. காயத்ரி, what do you? Happy congratulations to everyone who made it to the session. We were all every time the Queen demo நிறைய தடவை பார்த்துருந்தாலும் எவ்ரி டைம் வி சி அவ்வளோ சூப்பரா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது, அவ்வளோ லேர்னிங் இருந்தது. ஸோ அண்ட் வி ஆர் இன் ஆ ஆஃப் த குக்வேர். ஸோ நேற்று டெமோ முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் குக் பண்ணுறப்போ இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்லி ஐ குக் ஃபார் அரவுண்ட் 5 people டுடே. ஸோ வித் கம்ப்ளீட்லி ஜீரோ ஆயில். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு ஜீரோ ஆயில் குக்கிங் வந்து 100% பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லா டிஷ்ஷஸும். அவ்வளோ ஹாப்பி எனக்கு. ஒரு ஜீரோ ஆயிலில் இந்த அளவு டேஸ்ட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதுன்னு. தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அவர் குக்வேர். ஸோ தரோலி எக்ஸைட்டட். ஸோ நேற்று மார்னிங் வந்து வி டிட் அ செஷன் இன் அ ஸ்கூல் ஆக்சுவலாக. ஸோ ஒரு பேரண்ட் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷி நோஸ் தட் ஐ எம் இன்டு இந்த நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால வந்துட்டு அவங்க ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஆக்சுவலி ஐ மெட் ஒன்லி த நியூ அட்மிஷன் பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த இயர் வந்து அந்த ஸ்கூலுக்கு புதுசாக அட்மிஷன் வந்த பேரண்ட்ஸ் மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். பட் அதுவே வந்து வி ஹேட் குட் நம்பர்ஸ். ஒரு 40-50 பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அண்ட் அதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப இதுவாக இருந்தது அப்படின்னா, ஆஃப்டர் த செஷன் ஆர் டியூரிங் த செஷன் கூட நம்ம சொல்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புதுசு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். மெனி ஆஃப் த திங்ஸ் தே நோ. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்கணும்னு. பட் தே டோன்ட் ஹாவ் தட் கைடன்ஸ். இன்ஃபர்மேஷன் லைட்டா லைட்டா ஏதோ கூகுள் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஹவு டு ஐ கோ அபவுட் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து சுத்தமா அவங்க கிட்ட வந்து இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அதான் எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் தி செஷன்ஸ் நிறைய பேர் வந்து தே அப்ரோச் மீ அண்ட் அவங்களோட ஃபேமிலியில உள்ள இந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் கிட்ஸுக்கு இது பண்ண முடியல, இது இப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்னு நிறைய விஷயம் கேட்டப்போ அவங்க எல்லாருமே காமனா நான் அப்சர்வ் பண்ணப்போ அவங்க சொன்னது வந்து கைடன்ஸ் தான். எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது மேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அண்ட் பீப்புள் ஆர் பிக் 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 டைம் லுக்கிங் ஃபார் நியூட்ரிஷன் கைடன்ஸ். ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது, நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது, கிட்ஸோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டில் ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, கிட்ஸ்க்கு டெம்டேஷன்ஸ் இருக்கு. அதுல வந்து அந்த ஃபுட்டெல்லாம் தாண்டி எப்படி ஒரு ஹெல்தி ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற சேலஞ்ச் வந்து பெரிய லெவல்ல வந்து பேரண்ட்ஸ் பாக்குறாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் நம்மளால வந்து நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு வந்து சூப்பரா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆல் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா கண்டிப்பா வி கேன் ஹெல்ப் ஸோ மெனி பீப்புள் ஹாவ் பெட்டர் ஹெல்ப். அவங்க வந்து டெஃபினெட்லி கைடன்ஸ் பார்ட் பிக் டைம் தேர் லுக்கிங். வெளியில போய் பார்க்குறப்ப தான் தெரியுது. நான் சொன்ன மாதிரி அங்கதான் இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சாலும் நம்மளோட கைடன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நம்ம அந்த கைடன்ஸ் கொடுத்து பக்காவா அவங்கள சேனலைஸ் பண்ணி அவங்க கூட டிராவல் பண்ணோம் அப்படின்னா they will also travel with us for long term as our clients.
இந்த கிளைண்ட் வந்து நமக்கு இமீடியட்டாவும் நடக்கலாம். இட் மைட் டேக் சம் டைம். இன்னைக்கு காலோட தீமே அதுதான், லாங் டேர்ம் மென்டாலிட்டி எல்லாத்துலயுமே. ஸோ வி ஷுட் டூ திஸ் செஷன்ஸ் ஆல்சோ வித் அ லாங் டேர்ம் மென்டாலிட்டி. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இல்லாம கீப் சர்விங் பீப்புள், கீப் என்கேஜிங் வித் தம். ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா தட் ஒன் டே மேபி இமீடியட்லி த நெக்ஸ்ட் டே, ஆர் இட் மைட் பி இன் அ வீக் ஆர் மந்த் ஆர் மேபி ஈவன் அ இயர் ஆர் மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ். பட் அது வரைக்கும் நாம இந்த பிசினஸ்ல இருக்கணும், நாம வந்து அவங்க கூட கனெக்ட்ல இருக்கணும், அண்ட் நாம வந்து அவங்களை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கணும். இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா we can actually have a lot of long term clients through these sessions. இதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஓ டு கார்த்திக். ஐ ஹேவ் அ கொஷின். ஸோ எப்படி வந்து இம்மீடியட்டாக யாரோ ஒருத்தர்கிட்ட பேசி செஷன் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா, இல்லை இது வந்து ஒரு ப்ராசஸ்ஸா, வாஸ் இட் டேக்கிங் லாட் ஆஃப் டைம்? ஓகே, ஆக்சுவலி வெரி குட் கொஸ்டின். இன் லைன் டு த தீம் தான். இது வந்து டக்குன்னு ஓவர் நைட்ல கண்டிப்பா நடக்காது. எனக்கும் அப்படி நடந்தது இல்லை. வி ஹாவ் டு கீப் டாக்கிங். இது வந்து கோவிட் டைம்ல ஐ ஸ்டில் ரிமெம்பர் சதீஷ் கேம் வந்து நமக்கு நிறைய செஷன்ஸ் பண்றப்போ, அவர் காலேஜ் செஷன்ஸ் நிறைய கொடுக்குறப்போ சொல்லிட்டே இருப்பார் அவரு, யூ ஹாவ் டு கீப் டாக்கிங் டு பீப்புள், யூ ஹாவ் டு டெல் தெம் நாங்க இந்த மாதிரி எம்பவர்மெண்ட் செஷன் பண்றோம், ஹெல்த் ரிலேட்டட் செஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு கீப் டெல்லிங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஆழமா வந்து எங்களுக்கு மனசுல வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ வி கீப் டெல்லிங் பீப்புள். ஸோ என்னன்னா அவங்களுக்கு ஒரு நீட் வரும்போது அவங்க கூட நம்ம கனெக்ட்ல இருந்துட்டே இருக்கும் போது அவங்க பக்காவா மேப் பண்ணி தே வில் கால் அஸ். இது வரைக்கும் அப்படிதான் எங்களுக்கு வந்து செஷன்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஸோ ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் திஸ் டு சோ மெனி பீப்புள். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஐ நோ சதீஷ் கேமும் அதை தான் அப்போ பண்ணாரு. ஐ ஹவ் லிட்ரலி சீன் இம் டூயிங் தட். ஸோ அதை பார்த்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணதான். எதுவும் பெருசா வித்தியாசமா டிஃப்ரெண்டாலாம் பண்ணல. வி ஹேவ் டு கீப் டெல்லிங் பீப்புள் அண்ட் வி ஹேவ் டு கீப் இன்ஃபார்மிங் தம். சொல்லும் போது அவங்க மைண்ட்ல அது வந்து பதிஞ்சிரும். நாம அவங்க கூட கனெக்ட்ல இருந்துட்டே இருந்தோம்னா when the need comes they will reach out to us. Super wonderful. So yeah, so எல்லாமே நிறைய எனி பிசினஸ் இன் திஸ் வேர்ல்டு வந்து நம்பர்ஸ் கேம், ரைட்? ஸோ நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் ட்ராக் பண்றது ரொம்ப முக்கியம், நம்பர்ஸ் ஒர்க் பண்றது முக்கியம். இந்த ஆன்சர் புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆலன் அண்ட் பார்பரா பீஸ் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க. ஹவு தே வென்ட் த்ரூ நம்பர்ஸ், அவங்க நம்பர்ஸ் ஒர்க் பண்ணதுல எப்படி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூனோ வென் ஹி ஸ்டார்டட் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டோர் டு டோர் வந்து ஸ்பாஞ்ச் எப்படி விற்பாரு, அந்த ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஐ மீன் எவ்வளோ டோர் நாக் பண்ணும்போது எவ்வளோ பேர் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வந்து அவரோட ப்ராடக்ட்டை பற்றி லிசன் பண்ணுவாங்க. 10 டோர் நாக் பண்ணும்போது 7 people will open the door and respond, 4 people will listen to the product. அந்த 4 பேர்ல வந்து 2 பேர் வந்து ப்ராடக்ட் வாங்குவாங்க. அண்ட் அந்த 2 பேர்ல எவ்வளோ வந்து மேக்ஸ் பண்ணி அப்படின்றத வந்து பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுல இருந்து எவ்வளோ நம்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஹவு சக்சஸ்ஃபுல் ஹீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ எவ்ரி திங் இஸ் நம்பர்ஸ், ரைட்? இந்த ஒரு ஸ்கூல் தான் பேசணுமானா கிடையாது. we have spoken to hundreds of schools, colleges, ரைட்? ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு காலேஜ், ஒரே ஒரு யூனோ ஒரு ஸ்கூல்ல இருந்து நமக்கு வர கஸ்டமர் நம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பேசின நம்பர் இது கால்ஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். the results what we get is will be amazing, right? Okay, super. So probably 8:45 ஆச்சு. We have some, yeah, we have some new people. நிறைய பேர் வந்து புதுசா வந்து செஷன் அட்டன் பண்ணாங்க நேத்து குயின் செஷன், ரைட்? Probably we can start from there. We have customers products வந்து யூஸ் பண்றவங்க and they are sharing, they are here to share feedback. Probably can you invite Vanitha, Gayatri? Yeah. ஸோ வி ஹாவ் சம்மன். அவங்க வந்து நேற்று டெமோ பார்த்துருக்காங்க. ஒரு கிளைண்ட் ஷி ஹஸ் ஜாயின்ட் த கால். அவங்க ப்ராபப்ளி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று என்ன பார்த்தாங்க, என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வனிதா, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். வனிதா, நீங்கள் அன்மியூட் கொடுத்துட்டு பேசலாம். ஓகே சார். யா, ஆக்சுவலா நேற்று ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த டெமோ கிளாஸ் போனேன். பட் எனக்கு இந்த குயின் பத்தி கொஞ்சம் முன்னாடியே தெரியும். ஏன்னா காயத்ரி சிஸ்டர் வீட்ல இருந்து எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்கு நடக்கும். ஏன்னா மேலே கீழே தான் நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால. பட் இட்ஸ் அப்பவே எனக்கு அது ஒரு ஐடியா இருந்துச்சு.
நேத்து போனப்ப எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண திங் என்னன்னா, இட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி தே டிஸ்கிரைப் அபவுட் த என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க, அண்ட் வாட் த வே தே மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு அந்த ப்ராடக்டோட. ஆஃப்டர் தட் செஃப் வந்து குக் பண்ணாங்க. எனக்கு அந்த புலாவ் சொன்னப்ப ஜீரோ ஆயில் ஆல்ரெடி காயத்ரி சிஸ்டர் வீட்ல இருந்து நான் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருக்கேன் ஜீரோ ஆயில்ல. ஸோ எனக்கு ஓகே, அது எனக்கு ஐடியா இருந்துச்சு கம்பல்சரி அது வந்து ஃபுட் வந்து டேஸ்டா தான் வரும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணியிருந்த ரீசன்னால. பட் ஐ டென்ட் திங்க் ஒரு கேசரி வித்தவுட் கீ நான் யோசிச்சதே கிடையாது. ஈவன் ஐ ஃபாண்ட் ஆஃப் குக்கிங், நான் அப்படி யோசிச்சதே இல்லை. ஸோ வித்தவுட் கீ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண கேசரியோட டேஸ்ட் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிளஸ் எக் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர்ல இவ்வளவு தூரம் குக் பண்ண முடியுமா? ப்ராப்பர் குக்கிங் வித்தவுட் அந்த டெக்ஸ்சர் போகாம, பிளஸ் அந்த டேஸ்ட் குறையாம, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து ஹெல்த்துக்கு அண்ட் நம்ம ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அமேசிங்கா ஷேர் பண்ணீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸை. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓவர் டு யூ கார்த்திக். Okay. Thank you, Vanitha. Thanks for being here and sharing. Super. So, right. வேற யாரும் கஸ்டமர்ஸ் இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, பட் வந்து நேற்று செஷன் அட்டன் பண்ண அந்த மாதிரி யாரும் இருக்கீங்களா? எனிபடி ஹியர்? சரி, ஓகே, சூப்பர். ஸோ தீம் அப்படின்னு சொல்லி காயத்ரி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா? அது என்னது தீம் அப்படின்னா, என்னவோ நம்மளோட நானும் அதை பத்தி ஷேர் பண்ணேன். பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஃப்கோர்ஸ் வரும். ஒரு சில பீப்புளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட பேசும்போதே, இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது அது இருக்கும். ஏன்னா நிறைய நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு எனி பிஸ்னஸ், ஒரு ஆண்டர்பிரினரா நம்ம யோசிக்கும் போது ஒருத்தவங்க நம்ம கடையை ஷட்டர் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து வந்து நம்மளோட டிஸ்பிளே எல்லாம் பார்த்துட்டு தே வில் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து இட் மே நாட் ஹேப்பன், ரைட்? லெட்ஸ் சே யூஆர் ஓனிங் ஜுவல்லரி ஷாப் ஆர் யூஆர் ஓனிங் ஒரு கிளாத் ஷாப், ஒரு ரெடிமேட் ஷாப் இருக்கு, ரெடிமேட் ட்ரெஸ் ஷாப் இருக்கு அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். பீப்புள் வில் கம், ஒரு 10 பேர் வருவாங்க, தே வில் கம் அண்ட் சீ த ட்ரெஸ்ஸஸ். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மேபி ஒரு 20% ஆஃப் பீப்புள் வந்து பை ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக வந்து நான் அந்த மாதிரி நடக்கும். பட் ஹவு கன்சிஸ்டன்ட் ஆகுது அந்த கஸ்டமர்? 10 பேர் வர வரைக்கும், ஒரு 100 பேர் வர வரைக்கும் நம்ம ஷட்டர் ஓப்பன் பண்றோமா, இல்லை ஒரு 2 பேர் வந்தாங்க பார்த்தாங்க, நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட எதுவும் வாங்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும், ரைட்? ஸோ நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து எவ்வளோ முக்கியம். தட் இஸ் திங் ஃபார் டுடே, ரைட்? ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இதை பத்தி அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து ஷர்மிளா. ஷர்மிளா இஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் லீடர். ஷி இஸ் ஒர்க்கிங் நர்ஸ், ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. அண்ட் ஷி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹாஸ்டல்லாம் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப், கிரிட்டிக்கலான ஜாப் சொல்லுவாங்க. NICL வந்து ஹெட் மீன்ஸ். ஸோ ஹவு இஸ் ஷி ஹேண்ட்லிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்றது தான். அவங்க டைமை மேனேஜ் பண்ணி பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணி அண்ட் அவங்க லாங் டேர்ம் பே பேக் பண்றதுனால எப்படி அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்றத ஷேர் பண்ண போறாங்க. ஷர்மிளா கேம், யூ கேன் ரைஸ் ஹேண்ட், ஐ வில் அன்மியூட் யூ. யா, the audio cam. Thank you, Cam. Thank you so much for the warm welcome. Hi, everyone. Good evening. Super ஆன ஒரு powerful call. Thank you so much, Gayatri ma'am. So, செமையா ஷேர் பண்ணியிருந்தீங்க. So, I missed it. Soon, I will also join the physical session.
ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு கேம் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா நான் ஐடென்டிஃபை பண்றேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a சூப்பர் பவர்ஃபுல் கால். பிகாஸ் அந்த அளவுக்கு நான் வந்து ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கேனோ கண்டிப்பா அது வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்றேன். ஸோ என்ன மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நான் எடுத்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டால தான் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்தேன். பிகாஸ் எல்லாருமே வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்திருக்கோம். பட் நமக்கு என்ன தேவைன்றதையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் வந்து லாங்கர் ரன்ல நம்மளால வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ என்னதான் நான் வந்து வேலைக்கு போனாலும் எனக்கு வரக்கூடிய சேலரி வந்து போதிய அளவு சாட்டிஸ்ஃபைட் வந்து பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. பிகாஸ் நான் எவ்ரிடே 10 டிடிஎம்ஸ் கால்ஸ் என்னதான் எடுத்தாலும், யூசுவலா வந்து 300 டிடிஎம்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது இருந்துச்சு. பட் இப்போ வந்து அடிஷனலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னர் சர்க்கிள் கால் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த கால்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மைண்ட் செட் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஹையா தான் இருக்கணும். அதே போல நான் வந்து இப்போ பிசினஸ் கால்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நான் மைண்ட்ஃபுல்லா உட்கார்றேன் அப்படின்னா, எந்த ஒரு அனதர் கால்ஸ் எதுலயுமே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம நம்ம பண்ணக்கூடிய அந்த 10 டிடிஎம்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லா வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா, சில டைம் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம கால்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, மைட் பி அந்த கால் வந்து சம் ஆஃப் த டைம் வந்து ஃப்ளூயன்ட்டா இருக்காது. பேசுற வார்த்தை வந்து ஆப்போசிட் பெர்சனுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ரீச் ஆகாது. இந்த மாரி எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் மைண்ட் செட் வந்து பக்காவா இருக்கணும். அதே போல இப்போ நான் அந்த 10 டிடிஎம்ஸ் கால்ஸ் பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு என்ன பண்ணணும்? கான்டாக்ட் வந்து ஜெனரேட் பண்ணணும். அதே போல இந்த கான்டாக்ட்ஸ் வந்து நான் பிரிப்பேர் பண்ணி வைக்கணும். அது எப்ப நான் பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு வந்து 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்கும். 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்கும். 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் நான் போறேன் அப்டின்னா, எனக்கு லஞ்ச் பிரேக் வந்து அரவுண்ட் 45 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் வந்து சாலிடா இருக்கும். அந்த டைம்ல நான் 15 மினிட்ஸ் சாப்பிட்டேன் அப்டின்னா, அந்த 1/2 அன் ஹவர் டைமிங்ல வந்து கான்டாக்ட் வந்து ஜெனரேட் பண்ணுவேன். என்ன மாரி பண்ணுவேன் அப்டின்னா, யூசுவலா ஸ்டேட்டஸ் வந்து சம்டைம்ஸ் பார்ப்பேன். பார்க்குறவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த மாரி சில பேருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவேன். மோட்டிவேட் போட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ற மாரி, அப்ரிஷியேட் பண்ற மாரி போடுவேன். அந்த மாதிரி பேசிக் கான்வர்சேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது, அவங்க கிட்ட நம்ம வந்து கான்டாக்ட் ஜெனரேட் தேவைப்படுறதுக்காக சப்போர்ட் வந்து நம்ம கேட்கலாம். இது ஒரு விதம். அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த மாதிரி நம்ம டிடிஎம் பண்ணி பட் ரெகுலரா ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு பிசினஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்டின்னா, அவங்க கிட்டயும் நம்ம வந்து கான்டாக்ட் ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம ஃபேவரிசமும் கேட்கலாம். இந்த மாதிரி லஞ்ச் பிரேக்ல கான்டாக்ட்ஸ் வந்து ப்ரிப்பேரும் பண்ணுவேன். லிஸ்ட்டையும் மேக் பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு வந்து இப்போ மார்னிங் ஷிஃப்ட் இருக்கு அப்டின்னா, ஈவினிங் 4:30க்கு அப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் என்னோட பிரேக் டைம் எடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் கரெக்ட்டா வந்து நான் மைண்ட்ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அந்த 2 ஹவர்ஸ் எது என்ன ஆனாலும், இந்த கால்ஸ் கண்டிப்பா நான் பண்ணி முடிச்சா தான் அடுத்த வேலையே பண்ணுவேன் அப்டின்றது வந்து நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா ஒரு இடத்துல வந்து உட்காரணும். அப்படி நம்ம உட்கார்ந்து ஃபோக்கஸ்ஃபுல்லா பண்ணும்போது, அந்த 10 கால்ஸ் எடுத்தாலுமே, ஒரு கால் மோஸ்ட்லி வந்து ஃபெயிலியர் ஆகலாம். பட் எல்லா காலுமே வந்து சக்சஸ் ஆகும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். யூசுவலா இந்த மாதிரி எவ்ரிடே நம்ம அந்த 10 கால்ஸ் வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லா நம்ம எடுக்கும்போது, ஈஸியா இன்னர் சர்க்கிள்ல வந்து குவாலிஃபை ஆக முடியும். இன்னர் சர்க்கிள்ல குவாலிஃபை ஆகுறதுனால, என்னதான் நம்ம வந்து ரெகுலரா டிடிஎம் பண்ணிட்டே இருந்து, நமக்கு இந்த எல்லா எஸ்எம்டபிள்யூ செஷன் அட்டெண்ட் பண்றதுக்கும், இன்னர் சர்க்கிள்ல குவாலிஃபை ஆகும்போது, சதீஷ் கேம்ப் குடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும். பிகாஸ் ஈஸியா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கும், இதுவே நான் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு, அந்த கால்ல நான் குவாலிஃபை ஆகி போகும்போது, அவரு குடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் செம்ம வேலிட் பாயிண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? நான் வந்து ரியலா என்ஜாய் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. இப்படிதான் டைமிங்க வந்து நம்ம ப்ராப்பரா பட்ஜெட்டிங் பண்ணணும். ரீசென்ட்டா சதீஷ் கேம் கூட சொல்லியிருந்தாரு. டைமிங் வந்து நமக்கு இருக்கக்கூடிய 24 ஹவர்ஸ்ல சூப்பரா நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால ஈஸியா 9 கோர் ஸ்டெப்ஸையும் வந்து ட்ராக் பண்ண முடியும். இது ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், இன்கேஸ் நான் 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட் பண்றேன் சிஸ்டர். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 ஹவர்க்கு ஒன்ஸ் டிடிஎம் வந்து பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே வந்து வொர்க்குக்கு போறோம். 100% யாருமே வந்து பிஸியா இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் நான் ரியலா எங்களுடைய ஹெச்ஓடிஸ் பார்த்துருக்கேன். வொர்க்கிங்
பீப்பிள்ஸ பார்த்துருக்கேன், ஸ்டாஃப்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணாம இன் பிட்வீன்ல யாருமே கிடையாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அத 1 ஹவர்க்கு ஒன்ஸ் எனக்கு பெருசா டைம் இல்ல. நான் என்ன பண்ணலாம் ஷிஃப்ட் டைமிங்ல அப்டின்னா, ஸோ 1 ஹவர்க்கு ஒன்ஸ் நீங்க டிடிஎம் பண்ணலாம். ஸோ இது ஒரு விதமா பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து நான் ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல்ல இருக்கேன் அப்டின்னா, சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, வாய்ஸ் நோட் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாய்ஸ் நோட் யூஸ் பண்றவங்களுக்கு கூட நான் ரொம்ப நாளா பேசி சேட் பண்ணாம இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் நான் வாய்ஸ் நோட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஏன்னா, எனக்கு வந்து நம்பரே சேவ் பண்ணாம இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாருமே நெறைய பேர் நம்பர் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து எனக்கு கால் எடுக்க முடியல ஒரு 1/2 அன் ஹவர். பட் சும்மா தான் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தப்போ நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஸோ பேசாத பீப்பிள்ஸ்க்கு வந்து நான் சேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஒரு பெர்சன் வந்து ஜென்யூனா என்கிட்ட சொன்னாங்க, "சிஸ்டர் எனக்கே இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவைப்படுது. வெயிட் லாஸ் பண்ணணும். பிளஸ் அனீமியா இருக்கு. எனக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க" அப்டின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் ரொம்ப நாளா பேசிட்டே இருந்த ஒரு பெர்சன். பட் நான் இன்னைக்கு ஜஸ்ட் கேஷுவலா நான் என்னோட வொர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் லிங்க் அனுப்பி இத உங்க ஸ்டேட்டஸா போஸ்ட் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு பெர்சன் மட்டும் தான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. அது மூலியமா எனக்கு 20 கான்டாக்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ லிட்ரலி பீப்பிள்ஸ் வந்து ஜென்யூனா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஒன்லி திங் வி நீட் டூ ஆஸ்க் த பீப்பிள். ஸோ இது ஒன் டைப். அண்ட் செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே கேட்காத பீப்பிள்ஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு 10 டிடிஎம்ஸ் கால்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி அந்த 10 கால்ஸ் மட்டும் தான் நம்ம ஜெனரேட் பண்ணி வைக்கணும்னு கிடையாது. பிகாஸ் ஒரு சில கால்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கலாம். ஒரு சில கால் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகாம கூட இருக்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய பீப்பிள்ஸுக்கு நம்ம லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, ஸோ மினிமமா 20லேருந்து 30 கான்டாக்ட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஈஸியா ஒரு நாளைக்கு வந்து 15 பீப்பிள்ஸ் கிட்ட இருந்து சூப்பரா ரெஸ்பான்ஸ் வருது. அதுல வந்து 10 பேருக்கு கம்பல்சரி நான் வீடியோ பிளான் அனுப்பிடுவேன். சில பேர் ஜென்யூனாவே சொல்லுவாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஜென்யூனா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கால்லயே வந்து ரீட்டெயில் கால் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாரி சில பிளான்ஸ் வந்து எஸ்பெஷலி கால்ஸ்க்கு வந்து நான் டைம் குடுத்து வொர்க் அவுட் பண்ணுவேன். அண்ட் ஏர்லி மார்னிங்ல என்ன பண்ணுவேன் அப்டின்னா, யூசுவலா என்னோட வேக்கப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:00. ஸோ அந்த மாரி டைம் மார்னிங் டியூட்டியா இருந்துச்சுன்னா. ஸோ 6:00ல இருந்து 6:30 வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மார்னிங் பிரேயர் பிளான் பண்ணுவேன். பிளஸ் என்னோட ரிட்டன் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். 20 மினிட்ஸ் சாலிடா என்னால வந்து புக் ரீட் பண்ண முடியும். எஸ்பெஷலி மார்னிங்ல நம்ம புக் ரீட் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம சூப்பரா வந்து டேஸ வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் இது ரியலாவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன் திங். யூசுவலா கேஸ் ஸ்டடி வந்து நான் எப்ப கேட்பேன் அப்படின்னா, ஒன்லி திங் சம்டைம்ஸ் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹாஸ்டலுக்கு போறதுக்குள்ள அந்த டைமிங்ல வந்து நான் கேஸ் ஸ்டடீஸ் வந்து லிசன் பண்ணுவேன். அத கன்டினியூவேஷனா எனக்கு குக்கிங் பண்ற ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ குக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமிங் வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணோம் அப்டின்னா, ஸோ 9 கோர் ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியா நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இதுவே நீங்க வந்து 9:30க்கு வொர்க்குக்கு போறீங்க. பட் 6:00 முடியுது அப்டின்னா, சாலிடா மார்னிங் 6:30லிருந்து 8:30, 8:00 வரைக்கும் பிசினஸ்க்கு வந்து சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி டைமிங் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் 12:00 ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும்போது 7-9 ஆர் 8-10 இந்த டைமிங்ல நம்ம கால்ஸ் எடுத்தாலுமே பீப்பிள்ஸ் வந்து அவைலபிளா தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த டைம்ல பெருசா யாருக்குமே வந்து வொர்க் ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஸோ இந்த மாரி நீங்க ஷிஃப்ட்ல இருக்கீங்கன்னா, நீங்க எப்படியும் வொர்க் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங். ஸோ Yeah. Sorry to interrupt, Cam. ஒரு கொஸ்டின். நீங்க கன்சிஸ்டன்டா அப்படி ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்க ஒர்க் பண்ணும்போது யூனோ நிறைய நம்பர்ஸ் கோ த்ரூ பண்றேன்னு சொன்னீங்க. நிறைய நாள் நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம், ரைட்? மேபி சம் ஃபியூ மந்த்ஸோ இல்ல இயர்ஸ் உங்களோட எஃபர்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தோ நீங்க ஃபாலோ கால்ஸ் பண்ணது மூலமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்களா? எஸ் கேம். ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி காயத்ரி கேம் எனக்கு சில ஐடியாஸ் குடுத்திருந்தாங்க. அதாவது கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டு பிளஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் யூஸ் பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறவங்க கிட்டயும் நம்ம ஜென்யூனா மறுபடியும் அப்ரோச் பண்ணும்போது, அவங்க செல்ஃப் யூஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாங்க ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் நான் நம்பர்ஸ் வந்து அதிகமா கோ த்ரூ பண்றது த்ரூ வொர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் மூலியமா கோ த்ரூ பண்றேன். அண்ட் செகண்ட் திங் இஸ் லிங்க்டின் கேம். I hope I answered your question, Cam. யா. ஸோ நீங்க வேற எதுவும் சொல்ல வந்தீங்க? எனிதிங் யூ வாண்ட் டு ஆட், கேம்?
எஸ் கேம் ஒன் திங். ஸோ இந்த பிஸ்னஸ் நான் லாங்கர் பீரியட்ல வந்து ரன் பண்றதுக்கான ரீசன், என்னோட பர்ப்பஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பிகாஸ் என்னோட வீட்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றதுனால, ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் சூன் நான் வந்து என்னோட வொர்க்ல இருந்து நான் குயிட் பண்ணிட்டு, ஃபுல் டைமா பிசினஸ் பண்ணி நான் வீட்ல இருந்து என்னோட ஃபேமிலிக்கெல்லாம் ஆகும்போது ஃபுல் டைமா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் கேம். ஸோ இதனால தான் நான் லாங் டைம் விஷுவலைஸ்ல இந்த பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் கேம். இது ஒன்று தான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேம். ஓவர் டு யூ. Thank you, Cam. Amazing, amazing sharing. You know, ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து 9 core ஸ்டெப்ஸ் ட்ராக் பண்ணுறது வந்து இட் வில் கிவ் அமேசிங் ரிசல்ட்ஸ். ஸோ தட்ஸ் வை ஷர்மிளானால நிறைய ஷேர் பண்ண முடியுது. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஷீஸ் ஹேவிங் த டீம் வாட் ஷி ஹேஸ் நவ். Super. So, in the same thought processல we have another leader who is going to share. Radha, Nanda Radha Kems இருக்காங்க. Radha Kem, can you, yeah. Kem, over to you, Kem. Yes, Cam, thank you. Thank you so much for this opportunity. ஒரு 8 காலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க அந்த லாங் டேர்ம் பத்தி பேச முடியுமா அப்படின்ட்டு. கண்டிப்பா பேச முடியும். ஸோ நிறைய நியூ பீப்புள் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னோட நேம் ராதா. என்னோட ஹஸ்பண்ட் நந்தகுமாரோட சேர்ந்து நாங்கள் பிசினஸ் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். வி போத் ஃபார்ம்ஸ் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ எங்களோட பிரைவேட் ப்ரொஃபஷனை டிஸ்டர்ப் பண்ணாம தான் வி ஆர் டூயிங் திஸ் பிசினஸ். நான் இனிஷியலி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த ப்ராடக்ட். பிசினஸ்க்கான பர்சனே கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஃபீஸ் போவேன், வேலை பார்ப்பேன், வந்தா Kem. Kem, நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க, பேசலாம் கேம். கொஞ்சம் வேலை போட்டுருக்கேன், எனக்கு சுத்தமா ரிசல்ட் வரல. நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசினேன், எனக்கு வந்து யாருமே கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் ஒருத்தங்க கூட டேர்ன் அப் ஆகல. ஓகேங்களா. ஒரு 20-30 பேர் இந்த டிடிஎம் பண்ணிருக்கேன், இல்ல நீங்க வந்து ஒரு 40-50 பேர்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு பெருசா நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல. மேபி நீங்க ஒரு 10,000 ஆர்டர் எதிர்பார்க்கலாம், ஆனா அங்க வந்து 500 வந்திருக்கும், இல்ல 1000 ஆர்டர் வந்திருக்கும், இல்ல 0 ஆர்டர்ஸ் கூட இருக்கலாம். என்னடா இது பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு எனக்கு அப்படின்னு தயவு செய்து அந்த அந்த யோசனைக்கு மட்டும் போயிடாதீங்க. ஓகேங்களா. பிகாஸ் இந்த பிசினஸ் வந்து டிசைன்ன்றதை விட லைக் உங்களோட தாட் ப்ராசஸ் தான். நீங்க சொன்னாங்களா மைண்ட் செட், எடுத்தோடனே மைண்ட் செட் தான் அப்படின்னாங்களா. கண்டிப்பா 100% உங்களோட மைண்ட் செட் தான் இந்த பிசினஸ். ஓகேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப ஜஸ்ட் நான் இப்ப ஷர்மி பேசிட்டு இருக்கும் போதே வி காட் அ மெசேஜ். ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு, பட் நான் போஸ்ட் இல்லை, பட் நான் ஜஸ்ட் ஷேர் தட். ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்றேன். அவங்க வந்து எப்ப கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் 2024 அவங்க டிடிஎம் பண்ணது. ஓகேங்களா. லிங்க்டின்ல. ஸோ 2024 அவங்களோட டிடிஎம் பண்ணி இது பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு அவங்க வந்து ஷி வாண்ட் டு லூஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷர்மி பேசும்போது ஐ காட் அ மெசேஜ். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎம் பண்ண ஒரு பர்சன். ஸோ நீங்க வந்து நான் வந்து இப்போ உடனே டிடிஎம் பண்ணிட்டேனே, எனக்கு வந்து அவங்க வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணல. நிறைய பேர் டிடிஎம் பண்ணி சில பேர் ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க, நோன் கூட சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க அப்படியே சைலண்டாவே இருப்பாங்க. நம்ம கொஸ்டின் கேட்போம், பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம கூட இருக்கலாம். பட் அவங்களை வந்து நீங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ நீங்க ப்ராப்பரா இப்ப சொன்னாங்களே காயத்ரி ஜி, நீங்க பிசினஸ் ரெகுலரா இருக்கணும். பிசினஸ் ரெகுலரா என்ன, நீங்க ரெகுலரா ஸ்டேட்டஸ் போடணும், ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்றத ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய பீப்புளை ரீச் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நீங்க அப்படி பண்ண அண்ட் ஆல்சோ ஜென்ரல் கான்வர்சேஷன்ஸ். சதீஷ் டைம் வந்து இப்போ ரீசெண்டா எக்கச்சக்கமா ஜென்ரல் கான்வர்சேஷன் பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு பேருக்கு ஜென்ரல் கான்வர்சேஷன் பண்றீங்களோ அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா கன்வெர்ட் ஆகும். பட் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒர்க் வந்து கன்சிஸ்டன்டா போட்டுட்டே இருங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 540 பிவி பண்ணிருந்தோம். பட் எங்களுக்கு நாங்க பர்சனலா ஆர்டர் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 300 பிவி. பட் ஆனா நாங்க வந்து கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிஃபர்ட் கஸ்டமரா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால அவங்களே லாகின் பண்ணி அவங்களே கிட்டத்தட்ட 50 பிவி
40 பிவி 20 பிவி 10 பிவின்னு சொல்லிட்டு அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 200 பிவி கிட்ட இட் ஹாஸ் கேம். இது வந்து என்ன, எங்களோட நாங்க வாலண்டியரா போயிட்டு கால் பண்ணி பேசாம அவங்களே போட்ட ஆர்டர்ஸ். பட் இது வந்து உடனே வந்துருச்சா? கண்டிப்பா கிடையாது. வி கன்சிஸ்டன்ட்லி ஒர்க் வித் தெம். அவங்களுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி நீங்களே போய் போட்டுக்கலாம், அவங்களுக்கு எதுனா இந்த பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல என்ன ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படின்ற அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு we are reaping it. ஒரு 200 பிவி நீங்க இன்னைக்கு ஆர்டர் எடுக்கணும்னா நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணணும் பாருங்க. பட் ஆனா எங்களுக்கே வித்தவுட் நோயிங் வித்தவுட் ஐ மீன் எங்களோட நாலேஜே இல்லாம ப்ராடக்ட் வந்து போயிட்டு நீங்க செக் பண்ணும்போது வருதுன்னா சூப்பரான விஷயம் இல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் லாங் டர்ம் எஃபர்ட். இப்போ நான் பிசினஸே இப்போ நான் இந்த 200 ரிவ்யூ பண்ணாங்களே அவங்க கிட்ட நான் வந்து முன்னாடி அவங்க கிட்ட நான் பேசி அவங்க எனக்கு ஆர்டரே வரல, அவங்களுக்கு வந்து நான் ஐடியே கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அந்த 200 பிவி ஆர்டரே கிடையாது. இது வந்து இந்த மாசம் மட்டும் கிடையாது, லாஸ்ட் மந்த் கிடையாது, எவ்ரி மந்த். இப்போ நான் லாஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு டீடைல் சொல்றேன், பட் எவ்ரி மந்த் வி கெட் ஆர்டர்ஸ். எவ்ரி மந்த் போய் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பிவி அதிகமா இருக்கும். என்னடா இது எங்க இருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 20-30 பிவி ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னு பார்த்தா ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஒர்க்கை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருங்க. ஆனா ரொம்ப முக்கியம் நீங்க ஏன் இந்த பிசினஸ் பண்ணீங்கன்ற விஷயம் தான். பிகாஸ் அந்த ஏன்ற விஷயம் கண்டி நீங்க ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் லைஃப்ல. ஃபேமிலிக்குள்ள இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்ல இருக்கும், பிசினஸ்லேயே கூட சில பேர் பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால பிசினஸ் பண்ணாம போயிடுவாங்க. உங்க கஸ்டமர்ஸே வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வாங்குவாங்க, பட் திரும்பி அடுத்த மாசம் கன்சிஸ்டன்டா லைக் அவங்க ரெகுலர் கஸ்டமரா இருக்க மாட்டாங்க. இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஒரு பிசினஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கும், ஓகேங்களா? பட் நீங்க ரெகுலரா உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட 100 பிவி 200 பிவி 500 பிவி 1000 பிவி எல்லாம் இட்ஸ் வெரி பீஸ் ஆஃப் கேக்குன்னு தான் சொல்லுவேன். என்னடா இது பீஸ் ஆஃப் கேக், என்னடா இது பீஸ் ஆஃப் கேக்னு எனக்கு ரொம்ப நாள் புரியல. பீஸ் ஆஃப் கேக்னு எடுத்து வாயில வச்சா டக்குன்னு உள்ள போயிடும், அதான் பீஸ் ஆஃப் கேக். கரெக்டா? அந்த கேக் சாப்பிடும் போது நல்லா ஈஸியா கரைஞ்சு போகல. அதே மாதிரி உங்க அந்த 100-200 பிவிலாம் நீங்க கன்சிஸ்டன்டா வேலை போடுறீங்க போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. செல்ஃப் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பா ஆர்டர்ஸ் வரும். நீங்க என்ன மைண்ட்ல வைக்கணும் அப்படின்னா நான் வந்து இவங்களுக்கு ஆர்டர் போட போறேன், இவங்க இதனால எனக்கு பிவி வரப்போகுது, இதனால எனக்கு காசு வரப்போகுது அப்படி யோசிக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒரு அயன் டேப்லெட் கொடுக்குறீங்கனாலும் அந்த ஒரு கேர்ள்க்கோ இல்ல அந்த ஒரு லேடிக்கோ என்ன நடக்க போகுது, she is going to get relief from her. அந்த அவங்களுக்கு கிரிட்டினஸ் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், அதுல இருந்து அவங்க ரிலீஃப் ஆக போறாங்க. இல்ல ஒரு குளுக்கோசமைன் கொடுக்க போறீங்க, அந்த மூட்டு வலி ஒரு பேஷண்ட் ஒரு 50-60 வயசு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வருஷமா கால் வலினால கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த குளுக்கோசமைனால she is going to get rid of from that pain. ஒரு மில்க் திசில் கொடுக்குறீங்க, அவங்க லிவர் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், அந்த லிவர் இஷ்யூல வந்து she or he is going to get out. ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஹேர் ஃபால் இஷ்யூ வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கும் போது முடி ரொம்ப கொட்டுது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும். அப்ப அந்த ப்ராப்ளத்துல இருந்து யூ கோயிங் டு கிவ் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷனை நீங்க மைண்ட்ல முன்னாடியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆர்டர் க்ளோஸ் பண்றீங்களா, சரி சூப்பர்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு இந்த பிரச்சனையை நம்ம சொல்யூஷனா கொடுக்க போறோம், அதனால தே கோயிங் டு கெட் ரிட் ஆஃப் ஃப்ரம் தட் ப்ராப்ளம். அண்ட் அதனால அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, யூ ஆர் பிகமிங் லைக் ஹெல்பிங் தெம். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுனால அந்த தாட் நீங்க கொண்டு வாங்க. நான் வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும், வால்யூம் வரணும், எனக்கு நான் வந்து காசு சம்பாதிக்கணும், அது கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் வர வேண்டியது ஐம் கோயிங் டு ஹெல்ப் தெம், ஐம் கோயிங் டு ஹெல்ப் தெம். ஒரு நியூ பார்ட்னர் வர போறாங்களா, அந்த பார்ட்னர் வந்து என்ன நடக்க போகுது, அவங்க ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா மாறுவாங்க. அவங்களோட அவங்க காசு சம்பாதிக்க போறாங்க கரெக்ட், ஆனா பட் அவங்களோட இதுவே மென்டலி அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட ஃபேமிலி இருக்க ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, அவங்க காசு பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. அப்ப அந்த ஒரு புது பார்ட்னர் வந்தாங்கன்னா எனக்கு காசு வர போகுது, அவங்க 300 பீ பண்ணா எனக்கு இன்கம் வரும், நான் அடுத்து 15% போவேன், சில்வர் போவேன், பிளாட்டினம் நோ. அந்த ஒரு பர்சன் வராங்கன்னா அவனுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண போறேன், அந்த பர்சன் லைஃப்ல என்ன சேஞ்ச் ஆக போகுது, அவனோட ஆஃபீஸ்லயும் அவன் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், அவனோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக போறான். ஸோ அதனால we are going to uplift him. அதனால நம்ம வந்து நம்மளும் அப்லிஃப்ட் ஆக போறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ப்ரெடாமினன்ட் தாட் வந்து இதுதான் இருக்கணும், ஓகேங்களா? லாங் டேர்ம் பத்தி கண்டிப்பா இது எல்லாமே அந்த லாங் டேர்ம்லயே வரும். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலி நந்தாவை விட எனக்கு பர்சனலி வந்து என்னோட டவுன்லைனோட கஸ்டமர்ஸ் எல்லாமே என் கூட கனெக்ட்ல இருப்பாங்க, ஓகேங்களா? நான் வந்து டவுன்லைன் இன்ஆக்டிவா இருப்பாங்க, பட் அந்த இன்ஆக்டிவ் டவுன்லைன் வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் கனெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? அந்த கஸ்டமர் என்னோட ஸ்டேட்டஸ் ரெகுலரா பார்த்து என்கிட்ட என்கொயரி பண்ணி நான் கன்சல்டேஷன் பண்ணி ஃபைனலா இப்ப யார் ஆக்டிவா இருக்காங்களோ அந்த அப்ளைனுக்கு நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணி கொடுப்பேன், ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முனிச்சந்திரா இருக்காருன்னா ஹீஸ் ஆக்டிவ் பர்சன், பட் அவர் கீழே இருக்கக்கூடிய 2-3 இன்ஆக்டிவ் டவுன்லைன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கஸ்டமர் ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கஸ்டமர் எனக்கு வந்து பேசி நான் கன்சல்டேஷன் எடுத்து அமௌண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் பிளேஸ் ஆர்டர் ஃபார் முனிச்சந்திரா பிசி, ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஐ எம் வெரி மச் கன்சிஸ்டன்ட் மை ஒர்க், என்னோட ஸ்டேட்டஸ் நான் ரெகுலரா போடுவேன், ஓகேங்களா? அவங்க கிட்ட ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணாதானே அவங்க கொஸ்டின்ஸ் எதனா கேட்கறாங்கன்னா அதை ப்ராப்பரா நான் அட்ரஸ் பண்ணுவேன்,
ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஓகே இன்னைக்கு நான் போட்டேன்டா உடனே எனக்கு இந்த வாரம் இந்த மாசம் இல்ல அடுத்த மாசமே எனக்கு ரிசல்ட் வரணுமா? கண்டிப்பா வரும். பட் வரல அப்படின்னா டோன்ட் கெட் அந்த இதுவாகாதீங்க, டவுன் ஆகாதீங்க. உங்க வேலையை நீங்க ரெகுலரா போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வில் ரீட் எல்லாமே உங்களால உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனி கொஸ்டின்ஸ் கேம்? நான் இதான் சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பர் கேம், அமேசிங் ஷேரிங். நீங்க ரீசெண்டா லைக் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் பேக் நினைக்கிறேன் ஒரு 27,000 ருபீஸ்க்கு நினைக்கிறேன் ஒரு ஆர்டர் ஒன்று க்ளோஸ் பண்ணீங்க. அது எப்படி ஒரு ஒரு இது இமீடியட்டா ஒரு எஸ் கேம், ப்ராடக்ட் எஸ் கேம். பிச் வாங்கிட்டாங்களா ஆர் ஹவு மச் டைம் இட் எஸ் டுக் ஃபார் கேம். யூ? ஓகே கேம், இது வந்து சூப்பரான ஒரு கொஸ்டின். ஏன்னா அந்த 27,000 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையனோட கிளாஸ்மேட்டோட அம்மா. ஓகேங்களா? இவங்கள நான் இது இது எப்படி நான் இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு பேரண்ட்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், எல்லார்கிட்டயும் போயிட்டு ஹாய் ஹலோ சொல்லி என் நம்பரை நான் சேவ் பண்ண சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம். அவங்க கிட்ட பிசினஸ் டிசிஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து அமுதனோட அம்மா ராதா என்னோட நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, வில் கீப் இன் டச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் நம்பரையும் ஹாய் ஹலோ போட்டு, ஓ அப்படியா சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் சேவ் மை நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, ரெகுலரா எல்லாருமே என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரி நிறைய வந்துச்சு, பிம்பிள்ஸ் என்கொயரி வந்துச்சு. அதுக்கப்புறம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கட் ரீசெட்கான அந்த செஷன்ஸ், காயத்ரியோட செஷன்ஸ், அப்புறம் அகிலாவோட செஷன்ஸ் அதுவும் அட்டன் பண்ணாங்க 2 3 பேர். அதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களும் வந்து கட் ரீசெட் செஷன் வந்து அட்டன் பண்ணாங்க, கஸ்டமர் சென்ட்ரிக் செஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாட் ஷீ டோல்ட், நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் நான் போறேன். எதுவுமே கேட்கல அவங்க, எவ்வளவு அமௌண்ட் இது மட்டும் தான் அவங்க கேட்டாங்க. எவ்வளவு அமௌண்ட், நான் கட் ரீசெட் வித் வெயிட் லாஸ் ரெண்டுமே நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா ஓகே ஐ வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே அப்டேட் அவங்க அப்படியே ஒரு அமௌண்ட் 27,000 அப்படியே ஷேர் டு மீ. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து நான் நேர்ல பார்த்தது கிடையாது அவங்கள. ஃபோன் கால் கூட அவங்க பேசல அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணும்போது. அவங்களுக்கு வந்து நான் என்னன்னா லைக் வாய்ஸ் நோட்லயே தான் அவங்க வந்து கன்சல்டேஷனே பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பிஸி, அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. ரீச் அவுட் பண்ணும்போது நான் கொஞ்சம் வெளியே இருக்கேங்க ஊர்ல இருக்கேங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் என்ன பண்ணேன், ஐ சென்டட் த வாய்ஸ் நோட். இந்த மாதிரி கட் ரீசெட்னா இப்படிதாங்க இருக்கும், வெயிட் லாஸ்னா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்போது ஷீ இஸ் ரெடி. இது வந்து அதனால நீங்க எல்லாருமே வாய்ஸ் நோட்லயே கன்சல்டேஷன் பண்ணணும்னு கிடையாது, எனக்கு அந்த கிளைண்ட்டுக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த அந்த நான் அந்த கஸ்டமருக்கு இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் வாட் ஷீ டோல்ட்னா ஓகே, கஸ்டமர் சென்ட்ரிக் செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அகெயின் ஷீ கால்ட் மீ அண்ட் ஷீ ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ். அதை நான் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் த ஆர்டர் ஹஸ் பீன் க்ளோஸ். ஸோ அதே மாசத்துல இன்னொரு ஆர்டரும் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா என்னோட நேட்டிவ் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமா என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் பெருசா என்கொயரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சும்மா அவர்கிட்ட வந்து ஜென்ரல் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஹாய் எப்படி இருக்கீங்க, அவரோட ஸ்டேட்டஸ் நான் ரிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நான் பார்த்தேன்ப்பா வெயிட் லாஸ் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, என் டாட்டர் கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு he immediately connected with his daughter. அண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட் ரீசெட் வந்து ஆர்டர் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் அதே மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கட் ரீசெட் வித் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் டயபெட்டிஸ் வந்து ஒருத்தவங்க வாங்கினாங்க என்னோட அபார்ட்மெண்ட்ல. அது எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஷீ இஸ் மை ஷாம்பு கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்கிட்ட கிளாசி ரிப்பேர் வாங்குவாங்க. கிளாசி ரிப்பேர் எதுக்குன்னா அவங்க வந்து ஹேர் கலர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த ஹேர் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷீ இஸ் ரன் ஹர் ஓன் பிசினஸ். இந்த ஷாம்பூஸ் இதெல்லாம் அவங்களே பர்சனலா இந்த விக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஹோம்மேட் பண்றேன்ட்டு அவங்க அதெல்லாமே பண்றாங்க. பட் ஸ்டில் ஷீ பைஸ் ஃப்ரம் மீ. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே தெரியும் எது பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவங்க வந்து எங்கிட்ட கிளாஸி ரிப்பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் நான் என்னோட சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெகுலர் நான் வாக்கிங் போறத பார்த்து என்ன நேர்ல மீட் பண்ணி அப்புறமா வந்து நான் கட் ரீசெட் ப்ரொமோட் பண்ணி உடனே அவங்க வாங்கவே இல்லை. பட் 2 3 months ஷி வாட்ச் மீ. என்னோட ஸ்டேட்டஸும் பார்த்துட்டு என்னோட சேஞ்சஸும் பார்த்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இமீடியட்லி சரி ஓகே நான் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்லி ஷி கோ ஃபார் தட் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே உடனே நடக்கல. கன்சிஸ்டன்டா அவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி அவங்க நம்ம சேஞ்சஸை பார்த்து ஸ்டேட்டஸ் ரெகுலரா பார்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இட் க்ளோஸ் ஆகும். செம்ம கேம், தேங்க்யூ கேம், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். கன்சிஸ்டன்டா ஒர்க் போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். சூப்பர். தேங்க்யூ ராதா கேம் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஷர்மிளா கேம்ப். பை எண்ட் ஆஃப் த செஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. Stay till the end of the session. Before we move to the next segment, ஒரு குவிக் ரெக்கக்னிஷன். சதீஷ் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க லாஸ்ட் 1 hour வந்து SMW முன்னாடி வந்து we have to keep promoting, we have to inform people. நம்ம லீடர்ஸ்க்கு ஆகட்டும், பார்ட்னர்ஸ்க்கு, நியூ பார்ட்னர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து லாஸ்ட் 1 hour பிஃபோர் த செஷன் எவ்வளோ பேர் ஆக்டிவாக வந்து ப்ரமோட் பண்ணோம்? கேன் ஐ
Can I see a raise of hands? எவ்வளோ பேர் லாஸ்ட் 1 hour வந்து செஷன் எஸ்எம்டபிள்யூ இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், ஒரு ரிமைண்டர் கொடுத்துருக்கோம் காலில். அஃப்கோர்ஸ் வி சென்ட் லிங்க் மெசேஜஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், வாய்ஸ் நோட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். தட் இஸ் அமேசிங். லீடர்ஸ் ஸோ பேசிக் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ், நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சிஸ்டம்க்கு வந்து ரீசெண்டாக ஒரு காலில் கூட சதீஷ் கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நம்ம சிஸ்டமை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ரைட்? ஒருத்தங்க வந்து திரும்ப வரணும் நமக்கு, நம்மளோட பிஸ்னஸில் வந்து ஒருத்தங்க லெட்ஸே அவங்க ஸ்டே பேக் பண்ணணுமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரீசன்னால வெளில போயிட்டாங்க அப்படின்னா வந்து தே ஹாவ் டு கம் பேக். ரைட்? ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது சுச்சுவேஷன். பீப்புள் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஏதோ ஒரு ரீசன்னால வெளில போயிருக்கலாம். ஸோ நம்ம சிஸ்டம் வந்து இட் பிரிங் தம் பேக். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்னோட பர்சனலாக வந்து என்னோட நியூ பார்ட்னர் வந்து ரிலேட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். இப்போ காலில் லாகின் பண்ணும்போது இந்த லீடர்ஸ் பேசும்போது அவங்களோட ரிலேட்டபிலிட்டி பெட்டராக இருக்கலாம். லெட்ஸே இப்போ we had lot of people, lot of people are going to talk. இன்னைக்கு கொஞ்சம் பேர் பேசினாங்க. ஏதாவது ஒரு இதில் வந்து they will get connected and they'll stay with us. So system is very very important. நம்ம மட்டுமே தனியாக இருந்து பிஸ்னஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, தனியாக நம்ம பில்ட் பண்ணுறது வந்து பெட்டிக்கடை தான், பெட்டிக்கடை சைஸில் தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் அ பிஸ்னஸ் அக்ராஸ் த கண்ட்ரி, அக்ராஸ் த குளோப், ஸ்கேலபிளாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்லி திங் வாட் வி கேன் டூ இஸ் ப்ரொமோட்டிங் த சிஸ்டம் அண்ட் மேக்கிங் யூஸ் ஆஃப் த சிஸ்டம். ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சூப்பர். ஸோ இது வந்து ஒரு தனி ரெக்கக்னிஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எஸ்எம்டபிள்யூவில். கேம்ஸ் சூப்பர். ஸோ let's do it, let's promote it. லாஸ்ட் 1 hour வந்து கமிட்டடாக வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் திஸ் எவ்ரி சிங்கிள் டே. நம்மளோட டீம் மீட்ஸாக இருக்கலாம், எஸ்எம்டபிள்யூஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் மீட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் கிவ் அவர் பெஸ்ட். ஓகே, சரி. ஸோ சூப்பராக நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க லீடர்ஸ். வாரன் பஃபே வந்து சொல்லுவார், டிசிப்ளின், நம்ம வந்து பேஷன்ஸோட டிசிப்ளினோட ஒர்க் பண்ணும்போது காம்பவுண்டிங் வில் ஹேப்பன் சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பிஸ்னஸும் அதே மாதிரி தான். அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் நம்ம பிஸ்னஸில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. வாட் வி ஆர் டூயிங் இஸ் இன்வெஸ்டிங் அவர் டைம். ஸோ வி இன்வெஸ்ட் டைம் டு பில்ட் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன். ஸோ வாரன் பஃபே சொல்கிறது வந்து பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் காம்பவுண்டிங் வந்து இட்ஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் சொல்லுவார். ஸோ விச் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் டீம். ரைட்? ஸோ அவாய்ட் எமோஷனல் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து அவாய்ட் எமோஷனல் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. வாட் இஸ் அவாய்டிங் எமோஷனல் இன்வெஸ்டிங்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேட் மூட்ல இருந்திருக்கலாம், அதனால நான் எஸ்எம்டபிள்யூ ப்ரொமோட் பண்ண மாட்டேன், அதனால நான் இன்னர் சர்க்கிள் ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டேன், 9 core steps ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். அப்படி வந்து இன்னைக்கு செம்மையான ஹாப்பி மூட்ல இருக்கேன், இன்னைக்கு வந்து 9 core steps 19 core steps இன்னைக்கு பண்ண போறேன். The business will not work like that. Every single day 9 core steps, practicing inner circle for all the 30 days. இதை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம பிஸ்னஸில் வந்து we can have big business and long term wealth creation வந்து பண்ண முடியும். ரைட்? ஸோ obviously we have to stay focused and delayed gratification ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு இப்போ பேசினவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே இந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ we have to keep practicing and we have to keep working. Right? And thank you Saravanan Cam. இந்த ஒரு தீம் வந்து சொன்னது வந்து Saravanan Cam தான். Right. So quickly with this, let's move to the next segment. The physical meet, we had a Queen demo. Chef வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி. ஸோ we had lot of people. நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. சென்னை மக்களுக்கு வந்து அட்டன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அண்ட் இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து we'll be doing it across நிறைய பிளேசஸ்ல. if you can have numbers, we can definitely do it. right? ஸோ எங்க வேணா நம்ம பண்ண முடியும். அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்டும் எண்ட் ஆஃப் த கால் இருக்கும் போது. ஸோ பீப்புள், ரைட், டீம்ஸ், லீடர்ஸ், நேத்து யாரெல்லாம் குவீன் இதை அட்டன் பண்ணீங்களோ, குவீன் செஷன் அட்டன் பண்ணீங்களோ,
அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ப்ளீஸ் கீப் ரைசிங். if you're new, புதுசா ஃபர்ஸ்ட் டைமா அட்டன் பண்ணீங்க, who are there in the business for some time, we need your learnings. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ while you are learning, while you are raising hand, மாலதி மேம் வந்து ஒரு குயின் ஆர்டர் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன் ஃப்ரம் மாலதி மேம். அவங்க எப்படி வந்து குயின் பிச்சின் பண்ணாங்க, எப்படி வந்து ஆர்டர் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிசன். மாலதி மேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். லீடர்ஸ் கீப் ரைசிங் ஹேண்ட்ஸ். நேற்று யாரெல்லாம் செஷன் அட்டன் பண்ணீங்களோ கீப் ரைசிங் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ ஜி. யா குட் ஈவினிங் ஜி. குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி இந்த குயின் ஆர்டர் வந்து நான் லக்ஷ்மி மேம் செஷன் வந்து அவங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் இந்த குயின், ஏன்னா நான் செல்ஃப் யூஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். குயின் வந்து நான் ஒரு 7-8 months முன்னாடி எனக்கு, ஏன்னா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ணாதான் வந்து நம்ம அதை ப்ரொமோட் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் குயின் செல்ஃப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஓகே அவங்க வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் லக்ஷ்மி மேம் செஷன் வந்து அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அந்த செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு. அவங்க ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்களுக்கு அதில் ரொம்ப கிளாரிட்டி ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட் மந்த்தே ஆக்சுவலி பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் மந்த்து கொஞ்சம் ஹெக்டிக் சுச்சுவேஷன் என்னால் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த மந்த் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால அதான் இதில் நான் செல்ஃப் யூஸ் வந்து எனக்கு ரொம்ப அது இல்லாமல் இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் பற்றி அந்த சிலிண்டரோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும். அவங்களுக்கு ரொம்ப அது அந்த நியூட்ரியன் எப்படி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது நம்ம குயின் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் லக்ஷ்மி மேம் செஷன் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க இந்த ஆர்டர் இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதை நம்ம ஒவ்வொரு செஷனையும் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் நான் அந்த குயினை வந்து ப்ரமோட் பண்ணேன். தேங்க்யூ. சூப்பர். ஸோ லாங் டேர்ம் ஒர்க் இல்லையா? ஸோ இம்மீடியட்டாக நடக்கல, couple of months, ரைட்? ஸோ லக்ஷ்மி மேம் செஷன் அண்ட் அதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்க. காம்பவுண்ட் எப்படி காம்பவுண்ட் ஆகி ரிசல்ட்ஸ் வருது பாருங்க. ஸோ அமேசிங். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ லீடர்ஸ் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ் இல்லை, கீப் ரைசிங் ஹேண்ட்ஸ். மகேஷ் கேம் அன்மியூட் பண்ணுறேன் உங்களை. ஆடியோ கேம் மகேஷ் கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். யா எஸ் கேம். நேற்று செஷன் வந்து அந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படிலாம் நம்ம வந்து அது லைவ் செஷன் அட்டன் பண்ணுறது இந்த ஆண்ட்ராய்டுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதில் வந்து 0 ஆயில் குக்கிங்கிறது இவ்வளோ நல்ல விஷயம். அது நெய் இல்லாமல் பண்ண முடியுமான்றது வந்து நல்லா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒன்லி திங் ஃபேஸ் பண்ண முடியாது. பட் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குனால கிளம்பிட்டேன். பட் அதான் சதீஷ் லட்சுமி மேம், அகிலா மேம் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நல்லா எப்படிலாம் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் நியூட்ரின்ஸ் அப்படி சேஃபாக இருக்குன்றது சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் வெரி நைஸ் செஷன். ஐ லைக் திஸ். Thanks for sharing. Yeah, Vidya Vasu Gam, audio Gam. ஹாய், குட் ஈவினிங் ஆல். ஆக்சுவலாக நேற்று செக்ஷன் வந்து கேட்குதுங்களா? கேக்குது. ஓகே. நேற்று செக்ஷன் ரொம்ப செம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏற்கனவே நம்மளுக்கு ஆன்லைனில் லக்ஷ்மி மேமோட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து டெமோ வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது அதில் வந்து ஒன்றுமே அது செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங் இருக்கும். ஒரு சொட்டு ஆயில் இல்லாமல் தண்ணி அவ்வளோ கம்மி இது பண்ணி அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த புலாவெல்லாம் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் லீடர்ஸ் அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண
லீடர்ஸ்க்கும் அண்ட் அகிலாஜி அண்ட் சதீஷ் கேம்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் அந்த குக்வேர் வந்து கையில் தூக்கி பார்க்கப்போ அதோட இது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதோட வெயிட் வந்து எப்படி இது வந்துச்சு. அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த லேயர்ஸ் 5 லேயர்ஸ் 7 லேயர்ஸ் அது மாதிரி அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட குக்வேர் இது. அப்புறம் என்னோட டவுட் ஒன்று இருந்துச்சு, இவ்வளோதான் சைஸா இல்லை இதுக்கு மேலே இன்னும் பெரிய சைஸ் இருக்குதா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதையும் நான் கிளாரிஃபை பண்ணேன். அந்த சைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ கேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ கேம். யா, சிரஞ்சீவி கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஓடியோ கேம். எஸ் கேம். கேம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேற்று நான் வந்து நம்மளோட குயின் டெமோ வந்து நான் லைவ்ல நிறைய பார்த்தது கிடையாது. ஸோ நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நம்மளோட லேம்ப் லைட்டர்ஸில் நம்ம வந்து ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். குக்கிங்கோட டெமோ சரி, லக்ஷ்மி மேமோட ட்ரைனிங் சரி. ஸோ நேற்று போன உடனே ஏன் நம்ம குயின் குக்வேர் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, அதில் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் லைவ் டெமோ காமிச்சாங்க, செமையாக இருந்துச்சு. நம்மளோட கேசரி பண்ணுறதுக்கு ஒரு சொட்டு நெய் கூட போடலை அவங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக பண்ணியிருந்தோம் நம்மளோட குக்வேரில். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எக் பாயில் பண்ணோம்னா நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ தண்ணி ஊற்றும் நமக்கே தெரியும். அந்த முட்டை வந்து உள்ளே ஃபுல்லாக சிங்க் ஆகிற அளவுக்கு ஊற்றுவோம். பட் இங்கே வந்து 2 ட்ராப், அதாவது 2 ஸ்பூன் வாட்டரில் தான் வந்து பாயில் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டும் பார்த்தோம். சூப்பராக அது வந்து குக் ஆகிருந்தது. ஸோ அதே மாதிரி புலாவ் சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி லைவ் இந்த டெமோ பார்த்தது மூலிமா இந்த அவேர்னஸை நிறைய பேர் கொண்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை அப்ளைன்ஸ். தேங்க்யூ கேம். சூப்பர் கேம். எப்படி ஷேர் பண்ண போறீங்க? நிறைய பேர் கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொன்னீங்க. எஸ் கேம். எப்படிலாம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி குக்கிங் டெமோ வந்து லைவாக ரெக்கார்டட் இருக்குது லேம்ப் லைட்டர்ஸில். ப்ளஸ் லக்ஷ்மி மேமோட ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ நான் நேரில் பார்த்ததும் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் லைவாக ரெக்கார்ட் பண்ணலையே அதை வந்து ஷேர் பண்ணுவேன் ஃபேமிலி குரூப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். ஸோ அவங்ககிட்ட இதை பேஸ் பண்ணி நிறைய, ஏன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இப்போ இருக்காங்க பீப்புள் எல்லாருமே. ஸோ எக் பாயில் பண்ணி சாப்பிட்ற நிறைய பசங்கள் எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியில். ஸோ அது மூலிமா நான் ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கேன். Superb கேம். Wonderful. Proud of you. Making use of the system. தேங்க்யூ. ஸோ ரெக்கார்டிங்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் இருக்கு. ஷேர் த மெட்டீரியல்ஸ் அண்ட் பேசுங்க. கனெக்ட் வித் யுவர் அப்ளைன்ஸ். தேங்க்யூ கேம். தேங்க்ஸ் ஃபார் தட் ஷேரிங். கீர்த்தனா கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஓகே கேம். தேங்க்யூ கேம். வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் கேம். தேங்க்ஸ் சதீஷ், அகிலா கேம்ஸ் ஃபார் ஆல் த அப்ளைன்ஸ். நேற்று அந்த லைவ் டெமோ வந்த சிஃப்க்கு லக்ஷ்மி மேம். ஸோ எல்லா டைமுமே ஆன்லைன்ல செஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். அண்ட் சங்கரிஜியோட ஆன்லைன் டெமோ இருந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் லைவாக போய் அவங்க குக் பண்ணி அவங்க டெமோ காமிச்சு குக்கோட குக் பண்ண டிஷ்ஷோட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கலர்ஃபுல்லாக அப்படியே இருந்தது. எக் பாயில் பண்ணி அவங்க கொடுத்தது எப்பவுமே ஆஷ் கலர்ல கிரேயிஷ் கலர்ல மாறிடும். ஆனா ஏன்னா நான் இப்போ ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல எக் பாயில் பண்ணி தான் சாப்பிட்றேன். அப்படின்றப்போ நான் அங்க பார்த்ததுக்கும் நான் டெய்லி குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எனக்கு அதுல டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிஞ்சது. அண்ட் ஐ ஸ்டார்டட் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியாமலே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலி நான் செஷன் கிளம்பி வரேன், வெளியூர்ல வந்து நான் தங்கியிருக்கனால செஷன் கிளம்பி வரேன், எங்கேயாவது வெளியில போறேன்னா அம்மா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன். இந்த மாதிரி ஒரு குக்வேர் டெமோ செஷன் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் நேற்று எங்க அம்மா கிட்ட. ரிட்டர்ன் வந்துட்டு கால் பேசினேன். லைக் இப்படி எல்லாம் நடந்துச்சு, லைவா இருந்துச்சு ஃபுட்டு அப்படின்னப்போ ஓகே அது எவ்வளோ வரும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா பார்த்துட்டு அந்த ஆர்டர் பைப்லைன்ல இருக்கு. ஸோ ஃபார் ஃபைவ் பீஸ் செட். ஸோ அவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு, அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன். 2 daysல பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. ஸோ இப்படிதான் போச்சு. சூப்பரா இருந்துச்சு லைக் செஷன். அண்ட் Wonderful. Thank you, Cam. Thanks for sharing, Cam. Yeah. பூஜா கேம் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஆடியோ கேம். குயிக்கா பூஜா, மனிஷா 2 பேரும் என்ட்ரிஸ் பண்ணியிருக்கீங்க.
Already 9:31. You can share your experience. கேம் கேக்குதுங்களா கேம்? Yes, கேக்குது. ஓகே கேம். கேம் நான் நேத்து வந்து குயின் குக்வேரோட டெமோ செஷன் வந்து இன் பர்சனா அட்டன் பண்ணியிருந்தேன். ஜென்ரலா நம்ம வந்து லக்ஷ்மி செஷன் அண்ட் அகிலாஜி செஷன்லாம் பார்க்கறத விட லைக் டெமோல பார்க்குறப்ப அதோட எல்லா இம்பார்ட்டன்ஸும் வந்து லைக் லைவா நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. லைக் அவங்க சமைக்கிறப்ப அதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. லைக் அப்பதான் புரிஞ்சது அதோட எந்த ஒரு டெக்ஸ்சருமே மாறல. அதுல போட்ட எல்லா நியூட்ரியன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஸ்மெல் முதற்கொண்டு வெஜிடபிள்ஸோட ஸ்மெல் முதற்கொண்டு எதுவுமே போகாம நமக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குது அப்படின்றது வந்து புரிஞ்சுதுக்கேன். ஸோ இதுல நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சது. ஸோ ஓவராலா டெமோ செஷன் வந்து சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. Thanks for sharing. பூஜா கேம் அன்மியூட் பண்ணிருக்கேன். அன்மியூட் பண்ண முடியுதா உங்களால? ஓகே மேம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டெமோ அட்டென்ட் பண்றது. நான் செம எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே செமையா வந்து செம கிளாரிட்டியா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சதீஷ் சார், அகிலா மேம் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த குக்கிங் அந்த இது நேர்ல பாக்குறதுக்கு செமையா இருந்துச்சு. நான் அதை பார்த்த உடனே எனக்கும் ஆசை இருந்துச்சு, நம்மளும் இந்த மாதிரி வாங்கலாம், கன்ஃபார்ம் இந்த மாதிரி வாங்கியே ஆகணும். பார்த்த உடனே எனக்கு செம ஆசையா இருந்துச்சு, அது வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு. செம்மையா இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பர். ப்ரௌட் ஆஃப் யூ மா, ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொன்னாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அந்த யூனோ கேசரியை வந்து அந்த டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ் பனானாவை வந்து அதை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதோட இந்த குயினோட ஹீட்லேயே வந்து இந்த ரவையை வறுத்து வச்சு அந்த ஹீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சு அது அப்படியே அந்த ஹீட்டில் கேரமலைஸ் ஆச்சு. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் இட் ஸோ மச். அமேசிங். இட் வாஸ் வண்டர்ஃபுல் செஷன். டெஃபினட்டாக வந்து so many things are coming up. நிறைய விஷயம் லீடர்ஸ் ஆர் பிளான். தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் அகிலா கேம்ஸ். கேம்ஸ் சதீஷ் கேம். Okay. Leaders, anybody wants to add anything? சரி, அனௌன்ஸ்மெண்ட் வந்து சதீஷ் கேம் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐ திங்க் ட்ராப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ திரும்ப வந்து இந்த குயின் செஷன் அலாங் வித் ஷெஃபோட வந்து இந்த செஷன் திரும்ப வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சதீஷ் கேம் ப்ராப்ளி நாளைக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். வில் கம் அப் வித் த டேட்ஸ், வில் லெட் யூ நோ த டேட்ஸ். பட் அகெயின் இந்த மாதிரி செஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க போது வித் ஹெல்ப் ஆஃப் லக்ஷ்மி மேம் அண்ட் ஷெஃபோட வந்து இந்த செஷன்ஸ் இருக்க போது. இப்போ ஆல்ரெடி வந்து 2 வென்யூவில் வந்து பிளான் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து சதீஷ் கேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது. பட் நெக்ஸ்ட் மந்த் அந்த ஃபாலோயிங் மந்த் வந்து மே மந்த்தும் ஜூன் மந்த்தும் வந்து குயின் செஷன் இருக்கும். ஃபிசிக்கல் லைவ் டெமோஸ் இருக்க போகுது. உங்களோட கஸ்டமர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ மாலதி மேம் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பேசினதுனால தான் அவங்களால வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சது, ரைட்? ஸோ பேசிட்டு வீடியோ ஷேர் பண்ணுறது அது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இஃப் சம்படி இஸ் பையிங் இட், வெல் அண்ட் குட். இல்லை அவங்களுக்கு வந்து எனக்கு லைவ் டெமோ வேணும் அப்படின்னா we can promote the live sessions. So start working, keep working on it, right? So let us make this big. சதீஷ் கேம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த குயின் இந்த குக்வேர் செக்மெண்ட் வந்து 25,000 crore இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுன்ற அவேர்னஸ் ஆல்ரெடி நிறைய மக்களுக்கு இருக்கு. அதனால தான் வந்து தே ஆர் பையிங் லாட் ஆஃப் ஸ்டீல் குக்வேர்ஸ்லாம் வந்து மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நாம பிச்சின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி லாங் டேர்ம்ல வந்து
எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ இயர்ஸ் உழைக்கும் அப்படின்றத வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா பீப்புள் வில் பி பைங் த ப்ராடக்ட். அண்ட் ஒருத்தர் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்கன்னா we can build a community with this. There are distributors, Ambit distributors வந்து இந்த குயின் குக்வேர் செக்மெண்ட்ல மட்டும் கம்யூனிட்டி பில்ட் பண்ணி வால்யூம் நிறைய பண்றாங்க. அண்ட் மலேசியா மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அவுட்சைட் இந்தியா இப்போ ஃபியூ குக்வேர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து சதீஷ்கா மென்ஷன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் அதை 10,000 PVM முடிச்சுட்டு they'll go home. இதை வந்து நான் இயர்ஸ் டுகெதர் இதை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே 10,000 PV முடிஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும்? when you have the community, huge community, அந்த 10,000 PV அப்படின்றது வந்து it'll be a cake walk, right? So this is what I want to add. And camps leaders, anybody wants to add anything? Camps 9:37. I think we are good to close. Camps நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் வந்து let us start with this. Any 1 hour, right? 7:30 to 8:30 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 hour சாலிடா SMW நான் ப்ரொமோட் பண்ணினேன், ரைட்? ஸோ லெட்ஸ் யாரோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுங்க நாளைக்கு. நான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ whenever you start promoting SMW, add your name and create the message and post it. Let's have big numbers in the system, right? All the best everyone. Have a good night. Bye bye, Gams.